ராகேஷ் எங்கன்னு தெரியல. ஹாய்டா, இன்டர்வியூ எல்லாம் ஓகே. ஏன்னா ஐசியூல இருந்து வந்துட்டு எல்லாம் ஓகே. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன் என்னன்னு. அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட சொல்லிடலாமா? சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். என்னடா ஐசியூக்கு வெளியே வந்து ஓகேன்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து வணக்கம் தமிழாவுக்கு வந்திருக்க இடம் அந்த மாதிரி ஒரு பரபரப்பான இடமா இருந்தாலும் இங்கே இருக்கவங்க ரொம்ப பாசக்காரமானவங்க. ஷூட் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம், ஹாஸ்பிட்டல் இருக்கோம். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எந்த சீரியல் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது இருமலர் சீரியலுக்கு தான். ஸோ இங்கே இருக்கவங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே ஃபன்னான பர்சன் தான். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாக்டர் பார்க்கலாம். டாக்டர் இருக்காரு. டாக்டர் ஐசியூல இல்லை, இதான் டாக்டர் ரூமு. சாரும், அதாவது இப்போ நம்ம ஒரு டாக்டரை மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஏதாவது பட்டியல் எடுத்து வச்சுக்கோ, அதாவது என்னென்னலாம் நமக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எல்லா டவுட்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான டாக்டர் தான் நம்ம கூட இருக்காரு. ஹாய் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். டாக்டர்னு சொல்றீங்க, ஒரு கோட்டுல ஒரு ஸ்டெத்தஸ்கோப்ல ஒரு பில்டப் இல்லையா? நாங்க எப்படி நம்புறது உங்களை டாக்டர்னு? அது நீங்க இப்படி இருக்கீங்க. ஆமா, ஏதோ கேஷுவலா வந்து டூர் போறதுக்கு ஹாஸ்பிடல் வந்த மாதிரி வந்திருக்கீங்க. பிளட் டெஸ்ட் பண்ணலாம். ஐயோ, எப்படி சிரஞ்ச் எடுத்து பிளட் டெஸ்ட் பண்ணுவீங்க? ஆமா, சிரஞ்ச் எடுத்து பிளட் எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் போய் தானே பண்ணுவீங்க? ஆமா, அதான் பிளட் கலெக்ட் பண்ணலாம் சொல்றேன். இதுவே நீங்க டாக்டர்னா கை கொடுங்க இப்படிலாம் பண்ணிருப்பீங்க. அதனால நீ வேற மாதிரி டாக்டர், நான் வந்து உண்மையான டாக்டர். ஓகே, சரி விடுங்க. ஸோ ஆதி, நம்ம இருமலர்கள் ஆதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பவுமே ஹாப்பினிங்காக இருப்பார். ரொம்ப ஃபன்னான பர்சன் தெரியும். பட் ஒரு டாக்டர் ரோல் அப்படிங்கும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கணும்ல. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் இந்த ரோல் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க? ஆக்சுவலி வந்துட்டு ரஞ்சினி முடிச்சுட்டு எனக்கு இது பண்ணும்போது வந்துட்டு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர். ஆக்சுவலி ரஞ்சினி வந்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியான, லைஃப்பை பற்றி அக்கறை இல்லாத ஒரு அம்மாஞ்சி டைப் ஆஃப் பையன் அது. ஆமாம். ஆனால் இதில் வந்து நேர் ஆப்போசிட், ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப காமாக, ரொம்ப கம்போஸ்டாக அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ பெருசாக வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ சந்தோஷம், இப்போ நான் பேசுகிறேன்ல, இது கூட ஆதியால் பண்ண முடியாது. ஆதின்றது ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அமைதியாக, பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காமல், ரொம்ப எவ்வளோக்குள்ள சட்டிலாக பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள சட்டிலாக பண்ணுற கேரக்டர் தான் ஆதி. ஓகே, இந்த மாதிரி சட்டிலா ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலா அந்த மாதிரி கேரக்டருக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஆமா, கரெக்ட் இல்லையா? உங்களோட ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க? என்ன மாதிரி மெசேஜஸ்லாம் உங்களுக்கு அனுப்புறாங்க? எப்படி இருக்கும் உங்களோட ஃபேன்ஸ்ல? நான் பார்க்கறது இல்ல பெருசா. உடனே ஹீரோனா வீட்டை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதனால அப்படி சொல்றாரு. மெசேஜஸ்லாம் பார்க்கல, நிறைய மெசேஜ் வரும். பட் அதை தாண்டி நம்மளுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கு, ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கு. அதனால மெசேஜஸ்லாம் பார்க்கறேன். ஃபேன்ஸ் உங்களுக்கு உங்க நடிப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறத பத்தி கேக்குறேன் நான். அந்த மாதிரி கேக்குறீங்களா? அந்த நீங்க ஒரு நிமிஷம், நீங்க எந்த மாதிரி நினைச்சீங்க? இல்ல, என்ன மாதிரினா சும்மா நிறைய லுக்கிங் கியூட், லுக்கிங் ஹேண்ட்சம், ஸ்மைல் இஸ் குட், அந்த மாதிரிலாம் வருது. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர். இல்ல நீங்க கேட்டது என்ன கேட்டீங்க? மெசேஜஸ் வரும் கேட்டீங்க. அந்த மெசேஜ் தான் நான் சொல்றேன். பெண்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் ஆக்டிங் வைஸ் எப்படி சொல்லிருக்காங்கன்னா, இந்த கேரக்டர் வந்துட்டு பெஸ்டா பண்ற ஒரே ஆள் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய வந்துச்சு மெசேஜ். மோர் தேன் யுவர் வே ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், யுவர் ஐஸ் ஸ்பீக்ஸ் a lot அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இந்த ஐஸ் ஸ்பீக்ஸ் a lot அப்படிங்கும்போது எப்படி ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண்ணும் அதே மாதிரி இவருக்கு ரெண்டு ஹீரோயின் இதுல தெரியும்ல, எப்படி எடுத்தாங்க பாருங்க. சோ அந்த ஐஸ் இந்த ரெண்டு பேரையுமே பார்க்கறது நீ கனெக்ட் பண்ணல. ரெண்டு கண் ரெண்டு பெண், அதுதான் ரெண்டு கண் ரெண்டு பெண். ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க சார், அவங்க கூட ஒர்க் பண்றது எப்படி இருக்கு? அந்த நம்ம சீரியலோட ரெண்டு ஹீரோயின்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதிய அழகி ஜீவிதா வந்து நான் ஆல்ரெடி ரஞ்சனில் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட பாண்டிங் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஹீமாமித் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ இதில் பண்ணுறேன். இப்போ இதில் என்னன்னா, ஜீவிதா வந்து எனக்கு இதில் ஃப்ரெண்டு. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் எனக்கு, ஏன்னா அதான் ட்விஸ்ட்டு. அங்கே வந்து ஜீவிதா கூட நல்ல ஒரு கனெக்ட் இருந்ததுனால பேரா வேலை. ஸோ அந்த லவ் ட்ராக்ல இருந்து எல்லாமே வந்து ஜீவிதா கூட நான் வந்துட்டு ப்ரிப்பேராக இருக்கேன், ஓகே இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் பிந்து கூட எனக்கு வந்துட்டு பெருசான கெமிஸ்ட்ரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு 1 month வந்துட்டு சீன்ஸ்லாம் எடுக்கும்போது வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சீன்ஸில் வந்து நல்லா கரெக்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கான இதெல்லாம் இருந்தது.
பட் தெரியல வந்த சீன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்ததுனால அது அப்படியே சூப்பராக வந்து இப்போது ஃபேன் பேஜ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆதித்யா மகிழினி சேர்ந்து ஆதினி ஃபேன்ஸ். எஸ், அது நாங்கள் பார்த்துருக்கோம் சோஷியல் மீடியாவில். அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம சீரியலில் வந்து ஹீரோ 2 ஹீரோயின் சப்ஜெக்டாக இருந்தாலுமே இதில் வர ப்ரோமோலாம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். நீ ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ரோமோ கண்டென்ட்னு தனியாக யோசிப்பீங்களா இல்லை அது கதையில் அப்படியே வந்து இல்லை கதையில் வரது தான் ஆக்சுவலி எல்லாமே. ஆனால் ஆக்சுவலி எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா நான் பண்ண ஸ்கிரிப்டிலே வந்துட்டு இருமலர்கள் வந்துட்டு ஒரு தனித்துவமான ஒரு ஸ்கிரிப்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. ஆனால் நார்மல் ஒரு சீரியல் ஸ்டோரி இல்லாமல் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கனெக்டட் வித் மூவியோட பேஸ் லைனில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இது. அது ஆல்ரெடி வந்து ராகேஷ் கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன், பட் அதை பற்றி இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா பொறுமையாக பார்க்கணும். இப்படியே சொல்லிட்டா வந்து முடிஞ்சிடும்ல. பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட், சர்ப்ரைஸ் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் பொதுவாக ஒரு ரோல் பண்ணுறோம் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இருக்க கேரக்டரை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ டாக்டருங்கும் போது நீங்கள் ஏதாவது டாக்டரில் வந்து டாக்டரோட மேனரிசம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா இல்லை எப்படி? இல்லை ஆக்சுவலி வந்துட்டு காஸ்டியூம் வந்துட்டு எனக்கு இங்கே இவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வந்துட்டு ஒரு சின்ன பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு அட்மிட் ஆகிருந்தான். அப்போ அவனுக்கு சர்ஜரிக்காக அவன் இந்தப்போ நான் அவனை பார்க்க போகும்போது ஒரு யங்கான ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்தார். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 35 தான் இருக்கும் அவர் தான் சர்ஜரி பண்ண போகிற டாக்டர். நான் வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். நார்மல் ஒரு பேண்ட்டு, ஜஸ்ட் அந்த சர்ஜரி உள்ளே போகிற அந்த கோட் இருக்கும்ல அது மட்டும் போட்டு வந்து அவர் பாரு உள்ளே போனார். போயிட்டு அவர் பாட்டில் வெளியே சர்ஜரி முடிச்சது நான் அன்னி கூட உட்காந்து பேசிட்டு வெளியே வராரு. டாக்டர் மாதிரியே இல்லை, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சிம்பிளாக அவர் பேசுகிற விதம் அப்படின்னா தெய்வீகமாக இருக்கும். கரெக்ட். அப்படி இருக்கும் நம்ம ரசிக்கிற மாதிரி. பெருசாக இந்த இது இல்லை. நம்ம பேசும்போது நம்ம கேஷுவலாக பேசும்போது வந்துட்டு இந்த ஹைப் ஆகிறோம்ல, அவர் ரொம்ப சட்டிலாக இல்லை ஒன்றும் கவலைப்படாம மொபைல் எடுத்து காமிச்சார். இதெல்லாம் இப்போ சரி பண்ணியாச்சு, ஸோ நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஆல் ரைட், பிகோ அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேனரிசம். எனக்கு அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரீகால் ஆகிடுச்சு. அதில் வந்துட்டு அந்த டாக்டர் பேர் கூட எனக்கு தெரியல, பட் அந்த குறிப்பிட்ட டாக்டரை நான் பார்த்தேன் மைண்டில் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த உங்களோட ட்ரையாங்கிளில் போயிட்டு இருக்கும்போது பாட்டி கேரக்டர் சைடில் பாட்டி வந்து அவங்க டக்குன்னு ஸ்கோர்லாம் பண்ணுறாங்க. ஸோ பாட்டியோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? பாட்டி வந்துட்டு மகினியோட பாட்டி எப்படின்னா அவங்க வந்துட்டு எப்படியாவது என்னையும் மகினியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமாக இருக்காங்க. எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வேறு பண்ணவே மாட்டியா அது அப்படின்னா அவங்க டோனில் மிரட்டுற மாதிரி கொஞ்சம் காமாக கேட்பாங்க. நானும் பாட்டி என் சுச்சுவேஷன் வந்துட்டு வேறு மாதிரி பாட்டி, எங்கள் அம்மா அப்படி, ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மாவை வந்து இது பண்ணவும் முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு. எங்கள் அம்மாவுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு என்னன்னா டக்குன்னு பார்த்தா அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு அதிர்ச்சியான செய்தி சொன்னால் அம்மா ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனால அம்மாக்கிட்டே நல்லா ஓப்பன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். இங்கே வந்து பாட்டி வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணி சீக்கிரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவகிட்ட அதை சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன் மகிழினி கிட்ட. ஆனாலும் பாட்டி கேட்க மாட்டுறாங்க. இப்போ இன்னைக்கான ட்விஸ்டான ஒரு கதையே அதுதான். இப்போ என்னன்னா ப்ரோமோவில் வந்திருக்கும், மேபி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இருமலர்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரோமோ. இந்த ப்ரோமோவே ஒரு மாதிரி வெரைட்டியாக இருக்குது. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். திருப்பி என்ன ப்ரோமோ வைப்பார், சர்ப்ரைசிங்காக இருக்கும். ப்ரோமோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம். உண்மையாலுமே இருமலர்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. நிறையா விஷயங்கள் வந்து உண்மையாலுமே நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பர்சனல் லைஃப்பில் சில பேர்த்துக்குலாம் அந்த ஸ்டோரியில் இருக்க மாதிரி இருக்கனால கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மேலும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இங்கே கொடுத்துட்டே இருக்கணும். அந்த சந்தோஷம் எங்களுக்கு தெரியும். பட் ஆதியாக நாங்கள் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். மேலும் மேலும் சிறப்பாக பண்ணணும் ஆதி. தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக டாக்டர் தான் வந்து நாங்கள் காசு தருவோம். நீங்கள் போகும்போது இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கன்சல்டேஷன் ஃபீஸாக வேணுமா? நீங்கள் வாங்க ரூமுக்கு வாங்க, ரூமில் வச்சு ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க. பேசியிருக்கோம்ல, அதனால தான். ஓகே, நம்ம டாக்டர் கிட்ட பேசிட்டோம். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக வந்து நீங்களே வந்து ஒரு டாக்டர் மாதிரி அப்படியே வந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு வந்து டிப் டாப்பாக ரெடியாக இருக்காங்க. நம்ம கூட இப்போ ஹீமா பிந்து இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்தாரு. ரிப்போர்ட் இதோ வந்துடும். நினைக்கிறேன். ஏன்னா அவரே வந்து நாங்கள் அடுத்து யார் இன்டர்வியூ பண்ணலாம்னா நீங்கள் போய் மகளிர் கேளுங்க அப்படின்னாரு. ஏன் அவ்வளோ பாசமாக இருக்கு. எஸ், நாங்கள் மகளிர் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹீமா வந்துட்டு வரோம். ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிடையாது சன்னை பொறுத்த வரைக்கும். சன்னோட செகண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இருமலருக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது திரும்பியும் அசோசியேட் ஆகிறது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பயங்கர ஹாப்பி. அண்டு எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, நம்ம ஒரு விஷயத்தை இந்த பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இருமலர்கள் வந்து எந்த ஒரு பாயிண்டில் எனக்கு இந்த ரோல் வந்து சூட் ஆகும், ஆப்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? எனக்கு இது ஒரு பர்ஃபெக்டான லுக், ஐ மீன்
கேரக்டர் எனக்கு தோணுச்சு. அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னசென்ட் அண்ட் போல்டு அண்ட் எல்லாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எல்லாருக்காகவும் அன்பு காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் மதி அழகி என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, இன்னும் ரெண்டு ஹீரோயின்ஸ்னும் போது ஜாலியாக இருக்கும். எப்போவுமே ஒரே ஹீரோயின்னா நம்மளுக்கு போர் அடிக்கும்ல. ஸோ அதனால 2 ஹீரோயின்ஸ்னால் அது ஒரு ஜெல், அது ஒரு ஹாப்பியாக போகும். ஸோ அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாங்க வந்து விசிட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா தான் வந்து கதை இருக்கும். ஆனா எங்க செட்டே வந்து ஹாஸ்பிட்டல். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. எப்பவுமே ஒரே லொக்கேஷன் இல்லாம ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன். அண்ட் இது வந்து புதுசா இருக்கு. லைக் டாக்டர், லேப் டெக்னீஷியன் அண்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது. அண்ட் இந்த செட்டுக்குள்ளேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லா நிறைய சீன்ஸ் போகும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ மகளினிக்கு வருவோம். ஆக்சுவலாக மகளினி, ஹீமபிந்து 2 கேரக்டருக்குள்ள ஒற்றுமை ஏதாவது இருக்கா? ஸோ இவங்களும் இதே மாதிரி பண்ணுவாங்க, நானும் இந்த கேரக்டருக்கு அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையே? இல்லையா? ஆப்போசிட், ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா? அவ்வளோ ஆப்போசிட் ஒன்றும் இல்லை. அப்போ குட்டி ரொம்ப அன்பான ஒரு பொண்ணு, எல்லாருக்காகவும் ஹெல்ப் பண்றது, அந்த மைண்ட் செட் அது ஈக்குவல் தான். பட் மகிழினி வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஷட்டிலான. சாஃப்ட் கிடையாது, சாஃப்ட்டே கிடையாது. அது தெரியும், அது சாஃப்ட்டே கிடையாது. வாளு அந்த சாஃப்ட்டே கிடையாது. நீங்க சொன்ன விதத்திலேயே நாங்க வந்து அதை வந்து கேட்ச் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ பாருங்க, இப்போ ஒரு டஃப்பான கேள்வி. ஸோ என்னன்னா வெரி சிம்பிள் தான். உங்களோட ஹீரோ நம்ம சந்தோஷ். ஸோ சந்தோஷ் கூட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ எப்படி இருக்கு ஒர்க் பண்றது? நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இல்லைங்க, ஏன்னா 3 பேருமே ஒரே மைண்ட் செட், ஒரே நல்ல ஷேரிங் அண்ட் எந்த சீன் வந்தாலும் எல்லாமே ப்ராப்பரா நல்ல ஒரு ரேப்போ இருக்கு எங்க 3 பேரும். அப்படி கேட்கலாம், நீங்க சந்தோஷ்ட அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல. எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ணுங்க அவரை பத்தி. சீக்ரெட்டா? சீக்ரெட் கூட இல்லை, நார்மலாக கூட சொல்லலாம். சீக்ரெட்னு ஒன்றும் இல்லையே. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சாரு வந்து சாரு வந்து நல்லா பேசுவாங்க. அவன் என்னன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக ஜாலியாக சீன் எதோ சொன்னாலும் அப்படியே இருப்போம், ஜாலியாகவே இருப்போம், நார்மலாக விளையாட்டுத்தனமாக. ஆனால் அவன் மட்டும் சீனுக்கு முன்னாடி சீனுக்கு அப்புறமும் எல்லா டைமும் கொஞ்சம் அப்படியே டிட்டர்மினேஷனாக இருப்பான். நீங்கள் எப்படி ஷூட் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுங்க, நீங்கள் நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உங்கள் ஷூட்டில் இருக்க யாருன்னு சொல்லுங்கள். ஆக்டராக இருக்கலாம், இல்லை இங்கே வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். எப்பவுமே மொபைல் ஃபோனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மொபைலோடையே தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். ஐயோ இல்லை, இட்ஸ் ஓகே. நாங்கள் உங்களை பற்றி அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, அதனால நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் சொல்லலாமா? யார் வேணாலும் சொல்லுங்க. என்னதான் சொல்லணும் இப்போ? சரி, யார் வந்து அதிகமாக வந்து லேட்டாக வர்றது? எனக்கு நினைச்சேன் நான் தான் சொல்லுவாங்க. இருக்கிறது யாரு? செகண்ட் பிளேஸ். இனிமேல் எல்லாத்துக்கும் செகண்ட் பிளேஸ் கொடுத்துருங்க. யாரும் இல்லையே, எல்லாரும். ஓ, லேட்டா வர்றதுனால எல்லாரும் வந்தது மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதானே. சரி, யார் வந்து அதிகமாக பொய் சொல்லுவா செட்டில்? இவங்க சொல்றதே பொய், நமக்கே தெரியுது, ஆனால் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. சந்தோஷா? ஏன் அப்படி என்ன பொய் சொன்னா சந்தோஷ்? ஐயோ இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, போட்டு வாங்கியாச்சு. சந்தோஷ் வந்து பொய் சொல்றாரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்டர்வியூ பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகேவா? அவன் எது பேசினாலும் சீரியஸா பேசுறானா, இல்ல விளையாட்டுக்கு பேசுறானா, இல்ல இருக்கிற மாதிரி சொல்றானான்னு கன்ஃபியூஸ்டா இருக்குமா, அதனாலயே அந்த மாதிரி தோணும். ஓகே சரி, ஓகே, நியாயமான ஃபீலிங். அதிகமாக உங்க செட்டை தூங்குறது யாரு? நான் தான். சொல்லிக்கோங்க. ஜீவி. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா, இந்த இரு மலர்கள் சீரியல்ல உண்மையாமே இந்த இரு மலர்கள் உழைக்கல, இந்த ஒரே ஒரு பையன் சந்தோஷ் அவர் தான் உழைக்கிறாரு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஜாலியா அப்படியெல்லாம் சொல்ல, ஜாலியா இருந்தா அவரும் தூங்குவாரு. அந்த ஒரு சோஃபா எடுத்துட்டு வந்தா ஃபுல் தூங்கிட்டு இருப்பாரு. கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன சொல்றது, நான் தூங்குறது நான் தான், சாப்பிட்றது நான் தான், லேட் ஆகிறது நான் தான். இவ்வளோ வெள்ளந்தியா எல்லா குற்றத்தையும் நீங்களே வந்து ஏத்துக்கிறீங்களே, இது வந்து உங்களை எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ல நிறுத்தி வச்சிருக்குன்னு நீங்க யோசிக்காம எனக்கு நானே ஃபேவரா பேசினாலும் நம்ப மாட்டாங்க. அதனால உண்மை ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா உண்மையா பேசுறது தான் பிடிக்கும். அதனால தான் ஓப்பன் டாக்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களோட சீரியல் ஆரம்பிக்கும் போது நான் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி. இப்போ சில எபிசோட்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? மக்கள் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? மக்கள் கிட்ட இருந்து பயங்கர ரெஸ்பான்ஸ். இப்போ ரீசெண்டாக சன்னச்சித்திர கொண்டாட்டம் போனோம்ல, அங்கேயும் ரொம்ப அன்பு காட்டினாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னும் இப்போ கதை கூட ரொம்ப நல்லா
ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இதுக்கப்புறம் பயங்கரமா. ஐ ஹோப்ஃபுல்லி. ஆக்சுவலாக உண்மையாலுமே ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, பட் இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அண்ட் உண்மையாலுமே உங்களை சந்திச்சது ரொம்ப ஹாப்பி. ஸோ இருமலர்கள் வந்து நிறைய எபிசோட்ஸ் போகணும், மக்கள் வந்து வரவேற்பு அப்படியே அள்ளி கொடுக்கணும். திரும்பி மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, நன்றி. தேங்க்யூ. ஐயோ என்னாச்சு? காஃபா இரு ஒரு ஹலோ அக்கா, நீங்க தானே அந்த மெடிக்கல் ஷாப்ல வேலை செய்யற பொண்ணு? ஹலோ, நான் ஃபார்மசிஸ்ட். அப்படின்னா மாத்திரை கொடுக்குற பொண்ணு. கையில வந்து ஒரு ஆயின்மெண்டோடவே வந்து வாஷ் பண்றீங்களா? ஆயின்மெண்ட் எப்படிக்கா வாய்க்குல போடுறது? இருமலுங்க, இருமல். இது வந்து இருமல் மருந்து. இப்பதான் ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இருமல் மருந்து குடுக்கறவங்களாம் மாத்திரை குடுக்குறாங்க. இருமலர்களே இவங்களை நம்பி தான்டா இருக்கு. ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்து எங்களை ஏமாத்த, இதுல இருந்தே தெரிஞ்சிச்சு நீங்க இப்படிதான் பல பேஷண்ட் எங்க ஹாஸ்பிட்டல்ல ஏமாத்திட்டே இருக்கோம். உண்மையாலுமே உங்களை வந்து இருமலர்கள் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதியழகி. அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், ஸோ மதியழகி அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருமலர்கள் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அண்ட் அந்த ஒரு பாயிண்ட். ஸோ மதியழகிங்கிற பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு பொண்ணு. அப்பாக்காக, அம்மாக்காக, தம்பிக்காக. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேணா நான் பேசிக்காவே அந்த ரியல் லைஃப் அப்படி பண்ண கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து நடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். சொல்லும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் ஒழுகுது பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் பேரே பாரு, மதி அழகி. அறிவு அழகு எல்லாம் சேர்த்து அப்படி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பேர்லயாவது வச்சிடலாமா முடிவு பண்ணிட்டாங்களா? இல்ல எல்லா பில்டப்பும் நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அமைதியா இருக்க கூடாது, 4 அடி திருப்பி அடிங்க. அப்படி கிடையாது. ஸோ உண்மையாலுமே சொல்ல போனால் ரஞ்சினியில் வந்து நம்ம வந்து பார்த்த நம்மளுடைய ஃபுல்லாக அப்படியே வேறு மாதிரி டிராஸ்டிக்காக மதியழகியில் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் ரஞ்சினிங்கும் போது ஒரு மாதிரி அது டிஃப்ரெண்டான ரோல், ஒரு மாதிரி ரகடாக இருக்கும் அதில். ஸோ மதியழகிங்கும் போது ஒரு குடும்ப பெண் அப்படிங்கும்போது ரொம்ப பெண்மையாக இருக்கணும். ஆனால் ஆரம்பிச்சது அந்த பெண்மை தான். என்ன பண்றீங்க நீங்க பெண்மையா இருக்கிறதுக்கு? பெண்மை என்ன பண்ணுறேன், அப்பாவுக்கு அடங்கி இருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், டைமுக்கு வீட்டுக்கு போயிடுறேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். பியூட்டிஃபுல். ஸோ ஜீவிதா அப்படிங்கும்போது ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன். பட் இந்த அமைதியான ரோலில் நடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்குது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் வந்துட்டு நம்ம அந்த ஒரு லிமிடேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சிரிக்கும்போது கூட ரொம்ப அஹாலாம் சிரிச்சிடக்கூடாது. கரெக்டாக சிரிக்கணும்ல எங்கள் டேரக்டர். கண்ணா 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 பொறுமை கண்ணா மீட்டர் கண்ணா சரிங்க. தெர்மாமீட்டர் இல்ல, நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த அட்டூலியம் ரவுஸ் இது எல்லாமே வந்து பண்றது நீங்க தான். நானும் இல்லை, நான் மட்டும் இல்லை, என் கூட இன்னொருத்தையும் இருக்கா. அதான் அவங்க 2 பேர் மேலதான் எல்லா கேஸும். நாங்கள் வந்து கேட்டோம், இந்த இருமலர்கள் சீரியல்ல யார் வந்து அதிக நேரம் தூங்குறதுன்னு கேட்டால் உங்கள் பேர் தான் வருது. ஷார்ட் போயிட்டு இருக்கும் போதே சாப்பாடு டைம் வந்துச்சுன்னா பசிக்குதுன்னு சொல்லணும்னா உங்கள் பேர் தான் வருது. அண்ட் 2வதா லேட்டாக வர்றது யாருன்னா உங்கள் பேர் தான் வருது. 2வதா லேட்டா? ஓகே, பெருமை 2வதா லேட்டுங்கிறதே கஷ்டம். இப்படி எல்லா கேஸையும் உங்க மேல எழுதியிருக்காங்களே, இதுக்கு உங்க பதில் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாமே உண்மை அப்படின்னு தான் சொல்ல போறீங்க? அப்படி சொல்ல மாட்டேன், கொஞ்சம் உண்மையும் இருக்கும் கொஞ்சம் பொய்யும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் தனியா இருந்தா நல்ல பொண்ணு தான், கூட ஒருத்தி இருக்கல்ல, அவ கூட சேர்ந்து கிட்டு போயிடுறேன். என்ன பண்றேன்? சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, சீரியல் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் ஆகியிருக்கு, மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு என்னென்ன ஃபேன்ஸ் கிட்ட இருந்து பதில்கள் வருகிறது? பயங்கரமான ரெஸ்பான்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லைக் சீரியல் ஸ்டார்ட் ஆகி 2 months தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு எங்கள் சீரியல். அதுவும் மதியழகி அப்படிங்கிற கேரக்டர் வந்து வெளியிலலாம் போனால் பீப்புள் கேட்பாங்க, உங்கள் அப்பா ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுறாரு, எதுக்கு உங்கள் அப்பா உங்களை இப்படி அடிக்கிற, இவ்வளோ சந்தேகப்பட்டு இருக்காரு, இப்படி ஒரு அப்பா கிட்ட இருக்கிறதுக்கு நீ வீட்டை விட்டு ஓடியே போயிருக்கலாம், அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும். லைக் பீப்புள் வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகிட்டு. ரியல் லைஃப்ல அப்பா எப்படி? லைஃப்ல அப்பா இல்லை, பட் இருந்தனாலும் இந்த மாதிரி தான், இந்த சீரியல் இருக்கிற அப்பா மாதிரி தான். லைட்டாக அவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவாக தான் இருந்தார். சரி, இப்போ நான் கேட்கறதுக்கு நீங்கள் ஓப்பனாக பதில் சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன். செட்டில் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது யார்? இவங்க சொல்கிறாங்க. நானும் மகிழினியும். என்னம்மா எல்லாருமே அவங்க பேரை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு 2வதா யாராவது பேர் சொல்கிறீங்க? இல்லை பரவாயில்ல, யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. தைரியமாவே நாங்கள் யார் வந்து ஷூட்டுக்கு லேட்டாக வருது? நாங்கள் 2 பேரும் தான். நாங்கள் 2 பேரும் இல்லை, ஃபர்ஸ்ட் யாரு? சந்தோஷ் தான் இப்போ லேட்டாக வந்துட்டு இருந்தான். பட் இப்போ கொஞ்சம் நாங்கள் மாறி மாறி வந்து இப்போ 3 பேரும் மாறி மாறி. ஒரு நிமிஷம் என்ன லேட்டா? யார் லேட்டா? இப்போவே லேட்டாக தானே வந்தேன். இன்டர்வியூக்கே லேட்டாக வரான். சவுண்டு டிராவல் ஆகிறதுக்கு அங்கே தூரம் ஓடி வரணும், இந்த மைக் வர வாங்கிட்டு வரணும். சொல்லு, ஒரே மச்சான் ஒரே நிமிஷம் சொல்லு, யார் லேட்டாக வந்திருக்கா? சொல்லு என் மூஞ்சிய பார்த்து சொல்லு, யார் லேட்டா? நான் லேட்டா வந்திருக்கேன். இது ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணல, நீங்களே டீல் பண்ணிக்கோங்க. நீ என்ன சொல்றது, நான் உன்ன சொல்றது சகஜம் தான். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. அப்படி தேராமையில உள்ள நீங்க ஏகமா என்ட்ரி கொடுத்ததுனால அவங்கள பத்தி 4 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்க உங்க மேல இருக்கிற கேஸ கேன்சல் பண்ணிடுறோம். ஒண்ணும் இல்ல, எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம்? இருக்கிற உண்மையா சொல்றேன். லேட்டா வர்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவ மகிழினி. ஓகே, இவ ஓரளவு வந்துருவா. ஓகே, ரொம்ப லேட்னா அவ தான். இவ ஓரளவு ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். தூங்குறது பார்த்தீங்கன்னா 2 பேருமே எப்பெல்லாம் டைம் கிடைக்கோ தூங்கிடுவாங்க. ஆமாம்,
சூப்பர் சிறப்பு. கேப்ல தூங்குறது தப்பில்லையே. சீன் படிக்க சொன்னா ஃபுல் டைம் மொபைல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அது மொபைல்ல சீன் படிக்கிறாங்களா? கிழிப்பாங்க. நாங்க மொபைல்லயே சீன் தான் இப்போ என்ன சீன் பாக்குறோம். போகுதுன்னு கேளுங்க முதல்ல. இப்போ என்ன சீன் போகுதுன்னு கேளுங்க. ஹாஸ்பிடல் சீன் போகுது. உங்களை நம்பி ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு டைரக்டர், இவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. கத்தி சொல்லாதீங்க, எங்க டைரக்டர் கேட்டுற போதே. ஸோ இந்த காம்போ நாங்கள் முன்னாடி பார்த்த சீரியலுக்கும் இப்போ இருக்க சீரியலுக்கும் ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சில் ரொம்ப அழகாக இருக்குது. மேலும் மேலும் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப